ஓம் சாந்தி. நாம் எப்போதும் நல்ல காரியங்களை மட்டும் செய்கின்ற ஆத்மா. நாம் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கும் ஆத்மா. நாம் நான் மற்றும் எனது என்ற தேக அபிமானத்தின் வாசலை மூடிவிடுகின்ற ஆத்மா. படிப்புதான் வருமானமாகும். படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். இந்த படிப்பின் மூலம்தான் நாம் 21 பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்கின்றோம். நம் மீது குரு திசை இருப்பதால் நாம் முழுமையிலும் முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது வைக்கின்றோம். படிப்பு நன்றாக படிக்கின்றோம். ஒருபொழுதும் தோல்வியடையாமல் இருக்கின்றோம். இப்பொழுது நம் மீது விருட்சபதியாகிய தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்திருக்கின்றது. நாம் இப்போது பாவனமாகிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பகவான் கற்பிக்கின்றார். இது மிகவும் உயர்ந்த வருமானமாகும். நம்முடைய லட்சியம், குறிக்கோள் எதிரிலேயே இருக்கின்றது. உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இது ஒன்றுதான். முழு உலகத்திலும் சத்சங்கம் ஒரு முறைதான் ஏற்படுகின்றது. நாம் புது உலகிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தை சங்கம் யுகத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றார். இது 84 பிறவிகளுக்கான கண்ணாடியாகும். இப்பொழுது நம்மிடம் அழிவற்ற குரு திசை அமர்ந்திருக்கின்றது. நாம் இப்போது படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கின்றோம். இது தந்தையின் எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம்! இதில் நாம் லட்சுமி நாராயணனாக ஆகின்றோம். ஸ்ரீமத் கூறுகின்றது, தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று. நாம் தூய்மையான உலகிற்கு எஜமானர் ஆகின்றோம். நாம் ஞானத்தின் மூலம் ஃபரிஸ்தாக்களாக ஆகின்றோம். நாம் இப்பொழுது ஞானத்தை பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய புத்தி புது உலகின் பக்கம் இருக்கின்றது. நாம் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த ராதை கிருஷ்ணர் ஆவதுதான் நமது லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். இது நம்முடைய பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனை ஆகும். நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்காக தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பை தந்தையிடம் வைக்கின்றோம். காரியங்கள் செய்தாலும் நாம் இந்த பயிற்சியை செய்கின்றோம். சதா தூய காரியங்களை மட்டுமே செய்கின்றோம். ஏதாவது நோய் ஏற்பட்டால் சர்ஜனிடம் வழி கேட்கின்றோம். தந்தை எல்லையற்ற அழிவற்ற மருத்துவராக இருக்கின்றார். சதோ பிரதான புத்தி உடையவர்களாகிய நாம் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு உள்ளுக்குள் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது. நாம் வீடுகளில் அன்னம் போன்று இருக்கின்றோம். நம்மை நாம் சுகமானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றோம். தந்தை சொர்க்கராஜ்யம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நாம் தெய்வீக திருஷ்டியின் மூலம் சத்தியுகத்தை பார்க்கின்றோம். எப்பொழுது நாம் கர்மாதித் நிலை அடைகின்றோமோ அப்பொழுதுதான் கலியுகம் விநாசமாகும். நாம் சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தை கையாள்கின்றோம். எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாமல் இருக்கின்றோம். தந்தையின் எண்ணம், சொல், பார்வையாவிலும் எப்போதுமே நன்மை செய்யும் பாவனையும் நல் விருப்பமே இருப்பது போலவே நம்முடைய எண்ணத்திலும் உலக நன்மைக்கான பாவனையும் நல் விருப்பமுமே நிரம்பி இருக்கின்றது. எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவரும் நம் கண்ணில் தென்படுகிறார்கள். நாம் மாஸ்டர் ஞானசூரியனாகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த நல்விருப்பத்தின் ஆதாரத்தால் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கிக் கொண்டே செல்கின்றோம். ஆகையால் நாம் விஸ்வ கல்யாணக்காரி ஆகின்றோம். இதற்காக நாம் அனைத்து பந்தனத்திலும் விடுபட்டு சுதந்திரமாகின்றோம். இந்த பழைய உலகை பார்த்தாலும் புத்தி யோகம் தந்தை மற்றும் புது உலகின் பக்கம் ஈடுபட்டிருக்கின்றது. கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த பாவக்காரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கின்றோம். எப்பொழுதும் நாம் நல்ல காரியம் மட்டுமே செய்கின்றோம். உள்ளுக்குள் ஏதாவது நோய் இருந்தால்
மருத்துவரிடம் கூறி ஆலோசனை பெற்றுக்கொள்கின்றோம். கெட்ட சகவாசத்தில் இருந்து மிக மிக பாதுகாப்பாக நாம் இருக்கின்றோம். நம்மை மற்றும் நம்முடைய குடும்பத்தை சுகமானதாக ஆக்கிக் கொள்கின்றோம். உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தால் அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நான் மற்றும் எனது இந்த தேக அபிமானத்தின் வாசலை மூடிவிடுகின்ற ஆத்மா நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.